அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராமன் தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் தன்னுடைய குருவாகிய வசிஷ்டரிடத்திலே கேட்டு தெளிந்து கொண்டிருக்கிறான். இந்த வாசகங்களை வாசிக்க வாசிக்க சாமானியர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட ஞான தெளிவு ஏற்பட்டு வருவதை மறுக்க இயலாது. இந்த உலக வாழ்க்கையிலே முத்தி மோட்சத்தை பெறுவதற்கு சந்நியாசம் ஏற்று காடுமலைகளிலே சென்று தங்க வேண்டிய அவசியமில்லை. உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட பற்றில்லாமல் உலக வாழ்க்கையை அப்படியே வெறும் பார்வையாளனாக பார்த்தபடி கடந்து சென்றால் அவன் ஜீவன் முக்தனாக முடியும், விதேக முக்தியை பெற முடியும் என்று வசிஷ்டர் சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். பிரம்மம் என்றால் என்ன, அதன் தத்துவம் என்ன என்பதை பற்றி வசிஷ்டர் சொல்லி ராமன் கேட்டபடியாக நாமும் இன்று கேட்கிறோம். ராமன் கேட்கிறான், மகா பிரளயம் என்ற ஸ்திதி ஏற்படுவதாக ஒப்புக்கொண்டாலும் அது சூன்யமும் அல்ல, பூர்ணமும் அல்ல என்றும், பிரகாசமும் அல்ல, இருளும் அல்ல என்றும் பலவாறாக சொல்லுவது எப்படி நியாயமாகும் என்று கேட்கிறார். வசிஷ்டர் பதில் சொல்கிறார், அமைதியாக இருக்கும் ஒரு தடாகத்தில் காற்று வீசினதும் அலை உண்டாகிறது. இந்த அலை வெளிக்கிளம்பும் முன் அது ஜலத்தில் அடங்கித்தான் இருந்தது. பிற்பாடு வெளிக்கிளம்பிய தோற்றத்தை கொடுத்தது. அதுவே அலையை வைத்து பேசும் பொழுது ஜலம் அலை சூன்யமாக இருந்தது. ஆயினும் அலை ஜலத்தில் கிளம்பும் முன் பூர்ணமாகவே இருந்து வந்தது. மேலும் ஒரு கல் தூணை பற்றி யோசிப்போம். சிற்பி அதில் ஒரு சிலையை செதுக்குவதாக வைத்துக் கொள்வோம். சிலை கல்லில் முதலில் அடங்கி இருந்தது. அதற்கு ஒரு உருவம் அமைத்த பிறகு சிலைக்கு கல்லில் இருந்து உற்பத்தி ஏற்படுகிறது. ஆகவே சிலை கல்லில் பூர்ணமாகவே இருந்து வந்தது. ஆனால் உற்பத்திக்கு முன் கல் சிலை சூன்யமாகவே இருந்தது. இப்படி ஒரே பதார்த்தத்தில் சூன்யத்தையும் பூர்ணத்தையும் நாம் காண்கிறோம். ஆனால் இவ்வுதாரணங்களில் கால வித்தியாசம் இருக்கிறது. பிரம்மத்திலோ தேசம் காலம் இரண்டும் நாசமடைவதால் ஏக காலத்தில் இரண்டு பாவமும் தோன்றுகிறது. இவ்விதம்தான் பிரம்மத்தில் பூத பிரகாசம் ஒரு தோற்றத்தையும் கொடுப்பதில்லை. ஆகிலும் பிரம்மன்தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது, அதாவது அறியச் செய்கிறது. மேலும் எப்படி ஒரு பதார்த்தத்தின் தன்மையை பதார்த்தத்தை விட்டு தனியே பார்க்க முடியாதோ அதே மாதிரி பிரபஞ்சமும் பிரம்மத்தை விட்டு தனியே நிற்க முடியாது. பிரபஞ்சம் பிரம்மம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு விடயங்களுக்கான விளக்கத்தை வசிஷ்டர் இங்கே சொல்லுகிறார். அமைதியாக இருந்த தடாகத்திலே வேகமாக காற்று வீசிய போது தண்ணீரிலே அலைகள் எழும்புவது போல இந்த பிரபஞ்சம் என்பதும் சூன்யமாக இருந்தது. அந்த சூன்யத்திலே பராபரத்தின் சிந்தனை ஏற்பட்ட காரணத்தால் சலனம் ஏற்பட்டு சிருஷ்டி உருவாகியது. அண்ட சராசரங்கள் எல்லாம் உற்பத்தியாகி வந்தன. இதுவரையிலும் வெறும் கல்லாக இருந்தது சிற்பியின் கைப்பட்டவுடனே சிலையாக மாறியது. இந்த சிலை இந்த சிற்பி உருவாக்குவதற்கு முன்பு இந்த கல்லுக்குள்ளேதான் ஒளிந்திருந்தது என்று எவராவது சொன்னால் அதை ஏற்க முடியாது. இப்படித்தான் இந்த அண்டவெளியிலே சூன்யத்திலே இருந்துதான் சகலமும் உருவாகி வந்தன. சூன்யம் என்று சொன்னாலும் அதற்குள்ளே பூர்ணத்துவம் என்பது இருந்தது. வெட்டவெளியாகிய ஆகாயம் முதலிலே தோன்றியது. அந்த ஆகாயத்தில் இருந்துதான் அண்ட சராசரங்கள் உற்பத்தியாகின. வெறும் சூன்யத்தை காட்டி அந்த சூன்யத்திற்குள்ளே அண்டம் இருக்கிறது என்று எவராவது சொன்னால் கேட்பவர் நீ பைத்தியமா என்று கேட்பார். சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய உலக வாழ்க்கையிலேயே இதற்கான விளக்கங்கள் கிடைக்கின்றன. ஒரு தாவரத்தின் விதையை எடுத்து கையிலே வைத்து பார்க்கிறோம். அது ஆலமரத்தின் விதை. மிக மிக சின்னஞ்சிறிய கடுகு போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதை. இந்த விதையை இதுவரையிலும் ஆலமரத்தை பற்றி புரிந்திருக்காத ஒருவரிடத்திலே காட்டி இதற்குள்ளே பிரம்மாண்டமான ஆலமரம் ஒளிந்து இருக்கிறது என்று சொன்னால் கேட்டவர் அவரை பைத்தியம் என்று சொல்வார். அடிக்கு கூட ஓடி வருவார். ஆனால் அந்த சின்னஞ்சிறிய ஆலமர விதைக்குள்ளே இருந்து இத்தனை பிரம்மாண்டமான ஆலமரம் வரும் என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த சின்னஞ்சிறிய விதையிலே இருந்துதான் இத்தனை பெரிய ஆலமரம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆலமரத்துக்குள்ளே விதைகள் உருவாக்கி அந்த விதைகளுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஆலமரத்தை திணித்து வைத்த பராபரத்தின் தத்துவத்தை எவரால் அறிய முடியும்? இத்தனை சிறிய விதைக்குள்ளே இத்தனை பெரிய ஆலமரத்தை வைத்த பராபரம் மிகப்பெரிய வடிவத்திலே இருந்த விதைக்குள்ளே சின்னஞ்சிறிய செடியை கூட ஒளித்து வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. பூசணி விதை மிகவும் பெரிதாக இருக்கும். பூமியிலே போட்ட போது அது கொடியாக படர்கிறது.
ஆலமரத்தைப் போல பெரிய விருட்சமாக அது வரவில்லை. விதைக்கும் விருட்சத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று எண்ண வேண்டியிருக்கிறது. இவையெல்லாம் பராபரத்தின் சிந்தனைகள். சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்திலே நம்மால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் மாயை. நம் கண்களுக்கு முன்னே காணப்படக்கூடிய அனைத்துமே மாயைகளாகவே இருக்கின்றன. இந்த மாயைகளை புரிந்து கொள்வதற்கு தெளிந்த மனம் வேண்டும். மனத்தெளிவை பெறுவதற்கு ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்தறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய சமீபத்திலே சென்று ஞானிகள் மகான்களுடைய உபதேசங்களை கேட்டு உணர வேண்டும். அது மாத்திரமல்லாது சுய விசாரணை செய்ய வேண்டும், தத்துவ விசாரணை செய்ய வேண்டும். எது சத் எது அசத் என்பதை பற்றி ஆராய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இந்த உண்மைகள் நமக்கு புரிய வரும். மேலே சொல்லிய திருஷ்டாந்தங்களில் சொற்ப ஒற்றுமையைத்தான் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் பேச்சிற்கும் மனத்திற்கும் எட்டாத பிரம்மத்திற்கு எதுவும் பூர்ண உபமானம் ஆகாது. எது ஒன்று தன்னுள் இருக்கிறதோ அது தன்னால் தான் அறியப்படுமே தவிர அதை பிறரால் அறிய இயலாது. இந்த உலக வாழ்க்கை மாயையிலே எந்த ஒன்றையும் முழுமையாக அறிந்துவிட முடியாது. ஒருவர் கற்ற கல்வியை மற்றவர் கற்க முடியும் என்றால் அது இயல்பல்ல. கால ஓட்டத்திலே அவரவர் தேவைக்கு அவரவர் கல்விகளை கற்றுச் செல்லுகிறார்கள். உலகிலே உள்ள அனைத்து கல்விகளையும் ஒருவர் ஒரு சேர கற்றுவிடுவது என்பது இயலாத காரியம். பிரம்மத்தின் தத்துவம் அப்படித்தான் இருக்கிறது. அவரவர் புரிந்து கொண்டபடியாக பிரம்மத்தை பற்றி விளக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் விளக்க முடியவில்லை. காரணம், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று நம் முன்னோர்கள் சொன்னதைப் போல எந்த ஒன்றையும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாமே நம்மை ஏமாற்றக்கூடிய காரணிகளாகவே இருக்கின்றன. ராமன் மறுபடியும் பிரம்மத்தின் சொரூபத்தை தெளிவாக சொல்லும்படி கேட்க வசிஷ்டர் சொல்லியதாவது: ஜீவனுக்கு மகா பிரளயம் என்ற ஸ்திதி ஏற்பட்ட காலத்தில் காரண காரிய சம்பந்தம் அழிந்து இந்திரியங்களின் விவகாரங்களும் ஓய்ந்து மனத்தின் தன்மையும் அடங்கி, அதாவது ஜகத்தாகிய உணர்ச்சி நீங்கி, அப்பொழுது தோன்றும் தோற்றமே அல்லது தோற்றம் இன்மையே பிரம்மமாகிறது. அது சித்தின் சூட்சுமம், மகா சாந்தம், மகா நிர்மலம். ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பார்ப்பவனுக்கும் பொருளுக்கும் இடையிலே என்ன இருக்கிறதோ அதுவே பிரம்மம். கண்ணுக்கு எட்டாத தூரம் இருக்கும் ஒரு பொருளை மனத்திலே ஸ்மரிக்கும் போது இவ்விரண்டிற்கும் இடையிலே என்ன இருக்கிறதோ அதுவே பிரம்மம். அது ஆகாசத்தை காட்டிலும் பரம ஆகாசமாக இருக்கிறது. அறிகிறவன், அறிவு, அறியப்படுவது இம்மூன்றாகிய தோற்றம் பிரம்மத்தை தவிர வேறில்லை. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியபடி ஜீவனில் இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு மனமாக சலிக்கிறது. அதன் பிறகு அதிலே 4 முகங்கள் தோன்றுகின்றன: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இந்த 4ம் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இத்தனையும் ஆழ்ந்து உறங்கக்கூடிய சுளுத்தி என்கிற உறக்கத்திலே இல்லாமல் ஆகின்றன. இல்லாமல் இருந்த ஒன்று கண்விழித்து உணர்வு என்பது ஏற்பட்டு அகங்காரம் என்கிற மனம் வெளிப்பட்ட போது மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிற அதிசயத்தை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அறிவு, அறியப்படக்கூடிய பொருள், அறிகிறவன் என்கிற இந்த 3ஐ பற்றி இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார். ஒரு கேள்வியை கேட்கிறோம், ஒருவரிடமிருந்து பதில் வருகிறது. இங்கே கேட்டவன், கேள்விக்கு பதில் சொன்னவன் ஆகிய இந்த 2ஐ தவிர அந்த கேள்விக்கான பொருள் விளக்கம் என்கிற ஒன்றும் தொக்கி நிற்கிறது. இருவருக்குள்ளும் சம்பாஷணை நடைபெறாத போது அந்த பொருளோ அந்த கேள்வியோ அங்கே இல்லாத ஆகிறது. அப்படி என்றால் இத்தனையும் உருவாக்குவது எது? கேள்வியை கேட்டது எது? அகங்காரம் என்கிற மனம். பதிலை சொன்னது எது? அதுவும் அகங்காரம் என்கிற மனம்தான். மனம் சலிக்கும் போது உரையாடல் ஏற்படுகிறது. மனம் அசையாமல் இருக்கும் போது அங்கு கேள்வியே இல்லை. அசையாத மனத்திற்குள்ளே ஞானத்தை காட்ட முடியுமா என்றால் முடியும். அதையும் பகவான் ஸ்ரீ ரமணர் காட்டியிருக்கிறார். ரமணரை சந்திக்க வந்த பலர் தாங்கள் கேட்க வந்த கேள்விகளுக்கான பதிலை ரமணருடைய ஒற்றை பார்வையிலேயே பெற்றுவிட்டதாக சொல்லிய அதிசயங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல நிலையிலே ஞானத்தை பெற்றிருந்த யோகிகளின் நிலை என்பதும் இப்படித்தான் இருக்கிறது. யோகிகள் விரும்பினால் வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாமலே வெறும் பார்வையால் மாத்திரமே நமக்கு ஞானத்தை புரியப்படுத்திவிட முடியும். பிரம்மத்தின் தத்துவம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. இதை அவரவர் அனுபவத்திலே உணரும் போது மாத்திரமே ஒப்புக்கொள்ள முடியும். உணராத வரையிலும் இவையெல்லாம் பொய் என்றே நம்மால் கருதப்படக்கூடும். எனவே அமைதியாக இருந்த ஆகாய வழியாகிய சூன்யத்திலே பூரணம் இருக்கிறது. அந்த சூன்யத்துக்குள்ளேதான் அண்ட சராசரங்கள் இருக்கின்றன. சூன்யத்திற்குள்ளே சென்று அழிந்துவிட்ட சராசரங்கள் மறுபடியும் சூன்யத்திலே இருந்து வெளிப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்தபடியாக இருக்கின்றன. பிரளயமோ அதன் பிறகான உற்பத்தியோ இவை எல்லாமே
பராபரத்தின் தத்துவத்தை பொறுத்திருக்கிறது. அந்த பரபிரம்மம் இவற்றையெல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு மாறாத சுழற்சி. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் விதேக முக்தியை பெற்றாக வேண்டும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.